என் பேர் செல்விங்க. ஊருங்க ஆயக்குடி. ஆய்க்குள்ளேருந்து வந்திருக்கேன். என்ன மாட்டாங்க? திண்டுக்கல் மாவட்டம். என்ன தொந்தரக்காக வந்திருக்கீங்க? தொடை வந்து தொட்டு காமிசாமி அப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். யார் வந்துட்டு போனாலும் பார்த்துட்டு நினச்சிட்டு போச்சுமா. இங்கே வந்தால் அதை மட்டும் தான் தொழில் கொடுங்கிறது இல்லைம்மா. எனக்கு எப்போ வேணாலும் வந்து எடுப்பா. சரி சார். சரி, அதனால் கரெக்டாக பார்த்துக்கேன். சரி. ஆள் முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம தொழிக்க வேண்டாம்னு இருக்க வேண்டாம். சரி சார். அடுத்து சமாதிக்குமான்னு தாக்கப்படும். தாய் வீட்டுக்கு எப்போ வர்றோம்மா? கீழே பண்ண சனி இதுக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறோமா? எந்த காசு? 2 காலம் மிதிச்சு மிதிங்க. 2 காலம் மிதிங்க. இன்னும் முன்னாடி வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சத்யவேல் சாமி. என் பேர் சத்யவேல். ஊருங்க? துங்காவிங்க. தூங்காவில் எந்த தோட்டமுங்க? திருப்பூர் மாவட்டங்க. தோட்டங்களா ஊருக்குள்ளே வீடுங்களா? ஊருக்குள்ள வீடு சார். எத்தனாவது வார்டுங்க? 3வது வார்டுங்க. 3ஆவதுலேருந்து வந்திருக்காங்களாம்மா. என்ன மாவட்டங்க? துங்காவி, திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம் தூங்காவிலேருந்து வந்திருக்காங்களாம்மா. என்ன தொந்தருக்கா? சரி, விளப்பு நகசமாக வந்துருக்கீங்க. காலில் புண்ணுக்கு தொட்டு காமி. வருதுங்க. தொட்டு காமி. ஒரு வாரம் மட்டும் தொடுங்க. இது என்ன பண்ணுதுங்க சாமி? ஆறுக்குன்னு மாடி கொப்பளிக்குது. நீர் வட்டம் கூட பிடிச்சிங்க சாமி. ஏன் நீர் வட்டம் இடத்துல கொப்பளிக்குங்களாமா? காய் மறுபடியும் வருதுங்களாமாங்க. மறுபடியும் வராதாலும் பார்த்து நாளைக்கு தான் 5 நாள் வரணுங்க. ஐயா சத்தியில் சரி சார். 590 ரூபா கொடுப்பா. கம்மியாக தான் இருக்குது. சரி, இந்த கலந்து வாங்கிக்கலாம். நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். அப்படி தர மாட்டாங்க. 590 ரூபாய்க்கு இப்போ நீங்கள் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா சரி சரி. நாளைக்கு மீதி பணம் நீங்கள் எவ்வளோ கொண்டு வரீங்களோ அது உடனே வாங்க மாட்டாங்க. சரி சரி. எழுதி போடுவாங்க. அதில் உங்களுக்கு மருந்துன்னு வந்துச்சுன்னா மட்டும் தான் மருந்து தருவோம். சரி சரி. இல்லை பணம்னு வந்துச்சா இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அது பணத்தை நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டு போயிடலாம். இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்க? சரி, 290 ரூபா நாளைக்கு கொண்டு வாங்க. சரி சரி. மருந்து பணம் எழுதுவோம். சரி சரி. மருந்துன்னு வந்துச்சுன்னா மீதி 290 ரூபா மருந்து வாங்கிக்கோங்க. சரி சரி. பணம்னு வந்துச்சுன்னா அந்த இப்போ நீங்கள் 300 ரூபா கொடுக்குறீங்களா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். சரி சரி. ஏப்பா வேலை பாருப்பா. காலையில் 3:50க்கு ஒரு மந்திரிப்பாங்கப்பா. அடுத்து 8:50க்கு மந்திரிப்பாங்க. அடுத்து 11:25க்கு மந்திரிப்பாங்க. அடுத்து சாயங்காலம் 4:50